ஜெஸ்மின் மீனாவோட 3வது ஹேர் பேக் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கர பிரச்சனை வந்துருச்சு எனக்கு. இந்த ஹேர் பேக் வந்து போட்டு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து தலையில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் ஆயில் என்னோட சொந்த தயாரிப்பு. வீட்டே தயாரித்து நான் வந்து எல்லாருக்குமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1/4 லிட்டர் வெறும் 300 ரூபா தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கமெண்ட்ல வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ தலை ஃபுல்லாக நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். வந்து எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு மணி நேரம் நான் வந்து விட்டுருவேன். விட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிக்கிறோம் உங்களோட ஹேரை. அதனால் வந்து எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த ஹேர் பேக்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ வந்து ஒரு 5 ஸ்பூனுக்கிட்ட ஆளி விதை எடுத்திருக்கேன். ஆளி விதை வந்து 5 ஸ்பூன் எடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி நானும் எடுத்திருக்கேன். 5 ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஆளி விதை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் டீ தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கரிஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா முழு கரிஞ்சீரகம் வந்து போட்டு சொன்னாங்க. முழு கரிஞ்சீரகம் என்கிட்ட இல்லை. அதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரகம் பொடி வச்சுருந்தேன். இது வந்து எல்லா கடையிலுமே இந்த எல்லா சம்மந்தப்பட்ட பொடிகளுமே கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 3 ஸ்பூன் வந்து கரிஞ்சீரகம் சேர்த்துட்டு நம்ம 2 டம்ளர் வந்து நான் பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடுங்க அடுப்பை. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா தளதளன்னு கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது, ரொம்பவும் ஜெல்லு கட்டியாக வந்து சுண்ட விட்டுறக்கூடாது. உங்களுக்கு சூடானோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடுக்கும்போது 10 நிமிஷம் கழிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆற பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜெல்லு வந்து கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு துணி இல்லைனா நெட்டு கிளாத் இருக்கு இல்லையா, அதில் வச்சு கூட நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஆறணுன்னே இந்த மாதிரி தான் வந்து நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கா, இந்த மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து தலையில் வந்து முடியில் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் முடி எடுத்து வாக்கு எடுத்து எல்லாமே வந்து ஸ்கால்ஃபில் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முடி ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜெல்லு வந்து முடி ஃபுல்லாகவும் நனையணும். அப்போ தான் வந்து இதோட வந்து பெனிஃபிட் வந்து உங்களுக்கு சூப்பராக அப்படியே கிடைக்கும். வந்து நான் வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். முடியோட நுனி பகுதி முடியில் ஒவ்வொரு முடியிலையும் வந்து இந்த ஜெல்லு வந்து படணும். அந்த மாதிரி நல்லா நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு கொண்டையை போட்டுட்டு ஒரு துணி கட்டினாலும் பரவாயில்ல, இல்லை கழுத்தில் ஒரு துணி போட்டுக்குங்க. ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெல்லு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கட்டியாக. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒழுக ஆரம்பிக்கும். உங்களுக்கு நெத்தியில் கழுத்துலலாம் ஒழுக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு துணி கழுத்தில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த ஜெல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடவும் போது அவ்வளோ சூப்பராக வலுவலுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தடவும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா நான் தடவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க எனக்கு அப்படியே தலை ஃபுல்லாக அரிக்க ஆரம்பிச்சிட்டு பயங்கரமாக. இது ஏன் தலை ஃபுல்லாக அப்படியே அரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இந்த ஜெல்லு தடவுனோடனே எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அரிப்பு, தலையை போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருந்தேன் நான். அப்புறம் தடவுனதுக்கப்புறமா மீதி கொஞ்சம் பாத்திரத்தில் இருந்துச்சு, அதை ஃபுல்லாக கொண்டை போட்டதுக்கப்புறம் மேலேயே ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் நான் கைவிடாமல் சொரிஞ்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்களா, எனக்கு பின்னாடி அங்கிட்டுலாம் அப்படியே வந்து எனக்கு சொரிய ஆரம்பிச்சிட்டு அப்படியே தலை ஃபுல்லாக. அது எதனால் அப்படியே அரிப்பு வந்துச்சு என்னதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து இச்சிங் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வரல அப்படின்னாக்கா நீங்கள் அதுவும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் 1.5 மணி நேரம் நான் விட்டுட்டேன் என்னோடய தலையில். அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஷாம்பு போட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். தலை நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் சிக்கு எடுத்தேன். என்னோடய முடியை தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே பட்டு மாதிரி வலுவலுன்னு இருந்துச்சு. என்னோடய முடி நல்ல ஷைனிங்காக இருந்துச்சு. இந்த ஆளி விதை போடுறோம் இல்லையா, இது வந்து நல்ல முடிக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் அப்படியே முடி வந்து கண்டிஷ்னர் போட்டால் எப்படி இருக்கும் நமக்கு வலுவலுன்னு, அந்த மாதிரி முடி வந்து வலுவலுன்னு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முடியுமே வந்து நல்லா புஃப்னு நல்லா கொஞ்சம் அடர்த்தியாக தெரிஞ்சிச்சு. நல்லா கருப்பாக அடர்த்தியாக நல்லா சூப்பராக தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.